இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ மாப்பிள்ளை எங்கம்மா போயிட்டு வரீங்க? ஜோசியரை பாத்துட்டு வரோம்ப்பா. ஏன், என்ன விஷயமா? அப்பா, வர வெள்ளிக்கிழமை இவரோட அம்மாவுக்கு என் அபிராமி அத்தைக்கு பிறந்த நாள் வருது. அத்தை பேர்ல ஆதரவற்றோர் இல்லம் கட்ட ஒரு இடத்த வாங்கியிருந்தாருல்ல, அதுல பூஜை போடுறதுக்கு ஒரு நல்ல நாள் குறிச்சு வாங்கிட்டு வர போயிருந்தோம்ப்பா. நல்ல விஷயம் மாப்பிள்ள, செய்க. ஆமா ஆமா, இது அம்மாவோட ரொம்ப நாள் ஆசை. அதான் இப்ப அதை பண்ணிடலான் இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. அத்த, மாமாவும் நீங்களும் அந்த பூஜையில கலந்துக்கிட்டு அதை நீங்க தான் ஆரம்பிச்சு வைக்கணும். அதெல்லாம் என்னால கலந்துக்க முடியாது. கண்டவங்களுக்காக நான் ஏன் வரணும்? ஈஸ்வரி, இது ஏற்கனவே நீ ஒத்துக்கிட்ட விஷயம் தானே, இப்ப ஏன் மாட்டேங்கிற? அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுல உனக்கு என்ன கஷ்டம்? அப்போ இவன் யாருங்கிற உண்மை தெரியாது, நான் ஒத்துக்கிட்டேன். இப்பதான் இவன் யாருங்கிற உண்மை வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு இல்ல. இனிமே எப்படி வர முடியும்? நான் வரதெல்லாம் கனவுல கூட நடக்காது. என் அம்மாவை கொன்ன குடும்பத்தோட நான் எந்த நிகழ்ச்சியிலையும் கலந்துக்க மாட்டேன். அப்படி நான் கலந்துக்கிட்டா என் அம்மாவோட ஆத்மா என்ன மன்னிக்கவே மன்னிக்காது. ஏண்டா, உங்க அம்மா என்ன பெரிய தியாகியா அவங்க பேர்ல ஆதரவற்றோர் இல்லம் கட்டுறதுக்கு? இதுல வேற என் அக்கா வந்து திறந்து வைக்கணும்னு சொல்ற. என் அக்காவே உன்னை வீட்டை விட்டு துரத்தணும்னு பாத்துட்டு இருக்கா. இதுல உன் அம்மா ஃபங்க்ஷன்ல வேற கலந்துக்க சொல்றியா? உன் அம்மா என்ன அவ்வளவு பெரிய ஆளா? ஏய் சத்ரா, என் கண்ணு முன்னாடியே தகச்சி இழிவா பேசுறியா? மரியாதை கெட்டுரும், ஜாக்கிரதை. ஏங்க, நீங்க என்னதான் சொன்னாலும் நான் இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்க மாட்டேன். நீங்க தேவையில்லாம பேசி என்ன கோவப்படுத்தாதீங்க.